ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவது மிகவும் சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் கடைசி வீடியோக்களில் நம்ம என்ன பண்ணோம், தேவன் யார், தேவனை குறித்த அறிவு என்ன, தேவன் நமக்காக கொடுத்துருக்க சட்டம் என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோம். ஸோ இந்த நாளில் தேவன் கொடுத்த சட்ட புஸ்தகமாகிய வேதம், பைபிள், அதை குறித்து நாம் சில ஒரு காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதோட பேசிக்ஸ் என்ன, பைபிள் ஏன் படிக்கணும், பைபிள் எதற்காக கிறிஸ்தவர்கள் தங்களை என்ன பண்ணுறாங்க, புனித நூலாக வச்சுருக்கிறாங்க, இதை நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது வேதம் நம்ம படிக்க வேண்டும்னு சொன்னால் வேதம் எதற்கு நமக்கு தேவை என்றால், தேவன் யார் என்பதை வேதம் தான் சொல்லி தருகிறது. தேவன் எப்படிப்பட்டவர், தேவனோட கேரக்டர் என்ன, தேவனோட குணாதிசயம் என்ன, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதற்காக இருக்கிறார், அவர் என்ன செய்வார், அவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய மாட்டார், எது அவருக்கு முன்னாடி பாவம், எது அவர் ஏற்றுப்பார், இது எல்லாவற்றையும் என்ன செய்வது வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. அடுத்தது தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் மனிதர்கள் மேல் கொண்டிருக்க நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, வில் என்ன, தேவன் நமக்காக வைத்திருக்க சித்தம், நோக்கம், பர்பஸ், இதெல்லாம் என்ன பண்ண முடியும், வேதம் வாசித்தால் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் என்பது இன்ஸ்ட்ரக்ஷன். எதுக்குன்னா மனிதன் பூமியில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி தரக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் என்னதுங்க வேதம். இதை யார் எழுதுனான்னு கேட்டிங்கன்னா, இதை தேவ ஆவியானவர் நமக்கு மனுஷனுக்கு கொடுத்தது. தேவ ஆவியானவர் மனிதர்களை கொண்டு தான் வேதம் எழுதியிருக்காங்க. ஆனால் அது எழுதுறது யாருன்னு கேட்டால் தேவ ஆவியானவர். 2 தீமோத்தேயு 3:16 வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுது, இது தேவ ஆவியானவர் மனிதர்களுக்கு கொடுத்து இதன் மூலமாக சில நம் காரியங்களை பூமியில் என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி ஜீவிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க, இந்த வேதத்தை நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ வேதத்தை 2ஆக பிரிக்கலாம், ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு. ஸோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டையும் சேர்த்து 66 புஸ்தகங்கள் என்ன பண்ணுது வேதத்தில் இருக்குது. அந்த 66 புஸ்தகங்களையும் எழுதின யாருன்னு 40 பேர் எழுதியிருக்காங்க. 40 ஆசிரியர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 66 புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த 40 பேருமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. ஏனென்றால் வேத வசனத்தை ஃபுல்லாக எழுதி முடிக்க 1500 வருஷங்கள் ஆகிருக்கு. 1500 வருஷங்கள் எழுதின புக்கை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நாளில் நம்ம கையில் 66 புஸ்தகமாக கையில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரே நாளில் வந்தது கிடையாது, ஒருத்தர எழுதப்பட்டது கிடையாது. பல நூற்றாண்டுகளில் பல மனிதர்களால் பல கலாச்சார பின்னணி உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சேர்ந்து எழுதியிருக்காங்க. மொத்தம் வேதத்தை எழுதும் பொழுது 3 லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ்னால் எபிரேய மொழி, ஹீப்ரு, அப்புறம் அரமிக் மொழி, அடுத்தது கிரேக்க மொழி, கிரீக். இது 3 மொழியில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேதம் தான். இன்றைக்கி அதிகமாக பிரிண்டிங் அடிக்கப்பட்ட புஸ்தகம் எது, வேதம் தான். அதிகமாக வாங்குகிற புஸ்தகம் எது, வேதம் தான். அதிகமாக லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புஸ்தகம் இது. உலகத்தில் எல்லா மொழிகள்லேயுமே பைபிள் டிரான்ஸ்லேஷன் இருக்குது. எந்த மொழியில் இல்லாத டிரான்ஸ்லேஷனே என்னது இல்லை, எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. இல்லாத லாங்குவேஜஸ்க்கு இப்போ உருவாக்கி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சில லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் கிடையாது, அவங்களுக்கு பேச்சு வழக்கு இருக்கும். சில மக்களுக்கு பேச்சு வழக்கு தான் இருக்கும், ஆனால் எழுத்து இருக்காது. அதை என்ன செய்கிறாங்க, மிஷினரிகள், வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏனென்றால் வேதம் எல்லார் கைகளையும் போய் சேரணும், வேதத்தை எல்லாரும் வாசிக்கணும். வேதம் தேவனுடைய இருதயத்தில் வந்தது, அது நாம் எல்லாம் படித்து தேர வேண்டும் என்று எல்லா லாங்குவேஜ்லேயும் என்ன பண்ணுறாங்க, வேதத்தை கொண்டு போகிறாங்க. ஏனென்றால் சில சொல்கிறது போல் ஒரே மொழியில் வச்சுக்கிட்டு அவங்க மட்டும்தான் வாசிக்கணும், அடுத்தவங்க வாசிக்கக்கூடாது, எங்களுடையது நீங்களாம் தொடக்கூடாதுன்னு சொல்கிறது மாதிரி கிடையாது. வேதம் எல்லாரும் வாசிக்கக்கூடியது, எல்லார் கையிலையும் போகணுன்றதுக்காக தான் வேதத்தை என்ன பண்ணாங்க, எல்லா லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேதம் வாசிப்பதால் சாத்தான் ஒருவன் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக சாத்தான் ஒருவர் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய கேரக்டர் என்ன, அவன் எப்படிலாம் நம்மளை என்ன பண்ணுவான், ஏமாற்றுவான், எப்படிலாம் நம்மளை என்ன பண்ணுவான், பாவத்தில் விழ வைப்பான், எப்படிலாம் நம்மளை என்ன பண்ணுவான், தப்பான வழியில் கொண்டு போவான். பிசாசு எப்படிப்பட்டவன்றது நமக்கு தெரியாது. பிசாசோட திங்கிங் என்ன, பிசாசை நம்மளை எப்படி வஞ்சிப்பான்னு நமக்கு தெரியாது. அதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் பைபிள் எழுத ஆரம்பித்த ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு, பிசாசு வந்துச்சு. அந்த இடத்துல பிசாசு அப்பையிலேருந்து கடைசி வரைக்கும் பிசாசு இருக்குது. ஸோ அப்போ பிசாசோட கேரக்டர் என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிசாசோடது எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ வேதம் படிக்கும் போது பிசாசு யார் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி லைஃப்
நம்ம வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய வேணும், அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யுது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது என்னதுங்க வேதம் தான். வேதம் என்பது சும்மா கடவுளை பற்றியோ பிசாசை பற்றியோ சொல்கிறது கிடையாது. நாம் பூமியில் எப்படி வாழ வேண்டும், நமக்கான வழிகள் என்ன, நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இது எல்லாம் வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் 119ஆம் அதிகாரத்தில் 105ஆம் வசனத்தில் என்ன பண்ணுமா, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, என் கால்களுக்கு தீபமாக இருக்குது. நம்ம இந்த வேதம் வாசிக்கிறதால கிறிஸ்தவனை மாறுவோன்றது மட்டும் கிடையாதுங்க. இந்த வேதம் வாசிக்கிறத நமக்கு அறிவு வளரும், ஞானம் வளரும், என்ன செய்யணுன்ற முடிவு எடுக்கக்கூடிய தன்மை வளரும் நமக்குள்ளே. டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய சாப்பிட்ற பொருட்கள் என்னதுங்க, அடுத்தவங்களோட பழகிறது, அன்பு, கோபம், மனிதர்களோட உறவு, எல்லாவற்றையும் நம்ம இந்த பைபிள் சொல்லி தருது நமக்கு. அடுத்தது முக்கியமாக என்ன சொல்லி தருதுன்னா, பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தருது. இந்த வேதம் வாசிக்கலைன்னா பரலோகம் ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய நோக்கமே பரலோகம் போகிறது நமக்கு தெரியாது. நரகம்னு ஒன்று இருக்குது, நம்ம பாவம் பண்ணால் நரகத்துக்கு போவோன்றது நமக்கு தெரியாது. அப்போ வேதம் தான் நமக்கு என்ன செய்யுது, இதை கற்றுக் கொடுக்குறது. ஹல்லேலூயா. ஸோ முக்கியமான காரியம் அது. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவம் என்றால் என்ன, பாவத்தை விடுதலை பெறுவதற்கான வழிகள் என்ன, பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது என்ன செய்கிறது, பாவத்தில் விழக்கூடாது, விழுந்தால் எப்படி வெளில வருது, அதுக்கு விசுவாசம் எப்படி இருக்குது, ரிப்பன்டன்ஸ் என்னது, மனம் திரும்புதல் எப்படிப்பட்டது, இது சால்வேஷன் என்ன, ரட்சிப்புனா என்ன, இவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது வேதம் நம்ம கற்றுத்தருகிறது. கவலைப்படாமல் பூமியில் வாழ்வதை எப்படி கற்றுத்தருகிறது, காஸ்பல் சுவிசேஷம் அறிப்பது எப்படி, அடுத்த மனிதனை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்வது, அந்த ஆத்மா எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அந்த ஆத்மா எப்படி பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது, இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக என்ன செய்யுது வேதம் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக ப்ராமிசஸ் இருக்குது, வாக்கு தத்தங்கள். தேவன் மனிதர்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள். தேவன் மனுஷனுக்கு வந்து ஒரு மனிதன் தனித்தனி சொல்ல முடியாது, உனக்கு இதை செய்ய போகிறேன். ஸோ தேவன் ஏற்கனவே சொன்னது, அவருக்கு மனசில் விருப்பம் என்ன, எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதிட்டாங்க. இப்போ நான் படிக்கும்பொழுது தேவனோட இருதயத்தில் என்ன நோக்கம் இருக்குது, நமக்காக கர்த்தர் என்ன வாக்குத்தை வைத்திருக்கிறார், அதை நம்ம என்ன செய்ய முடியும், படித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, பைபிளில் ஒரு இடத்துல கூட தவறு கிடையாது. சில பைபிளை கேள்வி கேட்பாங்க, பைபிளில் தப்பு இருக்குது அப்படி இருக்குன்னு. கேட்குறவன்ட்ட போய் பார்த்தீங்கன்னா அது கீழே கமெண்ட்லேயே அதுக்கான ஆன்சர்ஸே போட்டுருவாங்க. நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைபிளை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. அது கீழே அடுத்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் இருக்கும். ஒன்றும் பதில் சொல்ல முடியாத பெரிய ரகசியங்கள் பைபிளில் எதுவுமே கிடையாது. கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் நெட்லேயே இருக்குது. யார் கேள்வி கேட்டாலும் நீங்கள் தேடி பார்க்க முடியும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிற புஸ்தகம் தான் இதுங்க வேதம். அடுத்தது வேதத்தில் ஹிஸ்ட்ரி இருக்குங்க, பழைய என்ன நடந்துச்சு, எப்படி போணுச்சு, இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சில விஷயங்களை வேதத்தை பார்த்தா என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி அதை கண்டுபிடிக்க முடியுது. வேதம் இதை சொல்லியிருக்குன்னா இது நடந்திருக்கு என்ற உண்மையை என்ன பண்ண முடியுது, ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணுது, ஹிஸ்ட்ரியை ப்ரூவ் பண்ணுது. பாருங்கள், அநேக கண்டுபிடிப்புகள் இருக்குது. அநேக கண்டுபிடிப்புகள் வேதத்தின் சார்பாக தான் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, வேத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேதத்தை கரைச்சி குடித்த யாருங்க, யூதர்கள். வேதத்தை ரொம்ப ஃபுல்லாக படித்து முடிச்சிருவாங்க. அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் கொடுத்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளும் எங்கே இருக்குது, யூதர்களாக கண்டுபிடிக்கப்பட்டது தான், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதனால் தேவன் அந்த அறிவை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் உலகத்தில் எல்லா கண்டுபிடிப்புகளும் யூதர்களாக உருவாக்கப்பட்டது. அநேக நோபல் பரிசு வாங்கினவங்க யாருங்க, யூதர்கள் தான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களும், எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லா பொருட்களையும் உருவாக்கினது யூதர்கள். எப்படி அந்த அறிவு வந்தது, அந்த வேதம் வாசிப்பதால் தான் அவங்க அறிவு வந்தது. ஏனென்றால் யூதர்கள் கலாச்சாரப்படி 5 வயதுலேருந்து 15 வயதுக்குள்ளே அந்த பழைய ஏற்பாடை ஃபுல்லாக என்ன பண்ண வச்சுருவாங்க, படிக்க வச்சுருவாங்க. நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க, மனப்பாடம் பண்ண வச்சுருவாங்க. பெற்றோர்களோட வேலையை அதுதான், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிடுவாங்க. அதனால் அவங்க அதை கற்றுக்கிறதுனால மூளை அதிகமாக வளர்ந்து அவங்களுடைய உலகத்தில் அவங்க உருவாக்குறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக உருவாக்கிட்டாங்க. ஞானம் அதிகம் பெருத்து போகுது. அல்லேலூயா. ஸோ இது ஒரு முக்கியமான வேதம் வாசிக்கிறது இருக்குது. அடுத்தது பாருங்களேன், உலகம் இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய மன விருப்பத்தை செய்யுங்கன்னு இருக்கு. மனசில் என்ன படுதோ செய்யுங்கன்றாங்க. உலகத்தில் பெரிய தத்துவம் என்ன கேட்டிங்கன்னா, உன் மனசில் என்ன படுதோ அதை செய்வான்றாங்க. உங்கள் மனசில் பட்ட செஞ்சால் ரைட்டாக தப்பா, உலகம் சொல்லுது, அதை தான் சொல்லுது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உலகம் என்ன சொல்லுது, மனசில் பட்டதை செய்ய, உனக்கு பிடிச்சா செய்ய, பிடிக்கலாம் செய்யாதுன்னு. ஆனால் வேதம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது. இது ரொம்ப ரகசியமான விஷயம். உன் மனசுக்கு பட்டதை செஞ்சின்னா தப்பாக தான் போகணுது வேதம். ஏன்னா இருதய மகா கேடு உள்ளதுன்றது. இருதயத்து நினைவுகளை செய்யாதீங்கன்றது. இருதயத்து நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்குன்றாங்க. கர்த்தர் கொடுத்த வழிகளில் நடந்து போன்றாங்க. இருதயத்து நினைவுகள் வாழாத நீ நின்றாங்க. அப்போ வேதத்தை படித்து வேதத்தின்படியே நீ வாழணுன்றாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீ செய்யின்னு சொல்லலை. வேதம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. மனசுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பித்தோன்னா அது எல்லாம் பாவத்தில் போய் தான் முடியும். மனசுக்கு வந்தது எல்லாமே பாவத்தில் இருக்குது. அப்போ அதுலேருந்து விடுதலை ஆவதற்கு வேதம் படிக்கும்போது வேதத்தின் வழியில் நம்ம வாழணும். மனதின் ஆசைகள் இச்சைகளில் வாழக்கூடாது.
ஸோ இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுவே தெரிஞ்சால் போதுமானது. வேதத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கனால நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை தினமும் வாசிக்கணும், வேதத்துக்கு முக்கியத்தை கொடுக்கணும். அந்த நாலேஜ் உங்களுக்கு என்ன பண்ணணும், உலக அறிவுகள் இருக்கிறத விட நான் பல பேர் சொல்லுவீங்க உலகத்தில் இருக்க அறிவு தேவைன்னு சொன்னால் நீங்கள் நியூஸ் பார்க்கணும்னு சொன்னேன். அது உலக அறிவுக்கு தான். ஆனால் தேவன் அறிகிற அறிவு வேணும், உங்களுக்கு ஞானம் அதிகமாக பெருக வேண்டும். தினமும் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், ஜாலியாக இருக்கணும்னா இந்த வேதம் வாசிக்க வேண்டும். வேதம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் வாழணும். அது உங்களை என்ன பண்ணும், உயர்ந்தவரில் மாற்றும், உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுன்றது வேதம் கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இப்படியே நீங்கள் வேத தினம் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.